ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரத்தத்தை வச்சு எப்படி கணிக்க முடியும்னு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? ஒரு பிளட் குரூப்பில் வந்து ஒரு ஜீனும் ஒரு ஆற்றலும் இருக்குது. ஜீன் என்பது என்னன்னா, அதாவது ஒரு மனிதனோட ஜாதகம் வந்து 9 வகையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, மனிதனுக்கு ஒரு ஜாதகம் வந்து எழுதப்படுது, அதில் ஒரு லக்னம் குறிக்கப்படுது. அந்த லக்னத்தில் வந்து ஒரு 8 வகையான பிளட் குரூப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏ குரூப் அக்னியாகவும், பியை வந்து பூமியாகவும், ஓ வந்து காற்றாகவும், ஏபியை நீராகவும் நம்ம பிரிக்கிறோம். இப்படி தான் பஞ்சபூதங்கள். இப்போ எனக்கு வந்து பி பாசிட்டிவ். இப்போ என்ன வச்சு உங்களால் வந்து கணிப்பு ஒன்று சொல்ல முடியும்? அஸ்தன்ற நட்சத்திரமே நம்ம வந்து அது கர்ம நட்சத்திரம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அம்மாவுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், ஆண் பெண் வசியம், மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யோக ஈஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி ரத்தத்தை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரத்தத்தை வச்சு எப்படி கணிக்க முடியும்னு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? மனிதனோட ரத்தத்தை வச்சு வந்து ஒரு மனிதன் எப்படி பயணிப்பான்றதை நம்ம வந்து சொல்ல முடியும் மேடம். இப்போ மனிதனோட பிளட் குரூப் வந்து மொத்தம் 8 வகை நம்ம சொல்லுவோம். அதில் 4 பாசிட்டிவ் 4 நெகட்டிவ்னு சொல்லுவோம். இது இல்லாமல் பாம்பே பிளட் குரூப்னு ஒன்று இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, முதலில் வந்து இதில் ஜீனும் ஒரு ஆற்றலும் இருக்குன்றதான் உண்மை. அதாவது ஒரு பிளட் குரூப்பில் வந்து ஒரு ஜீனும் ஒரு ஆற்றலும் இருக்குது. ஜீன் என்பது என்னன்னா ஆர்பிசி செல்ஸ். இப்போ ஆர்பிசி செல்ஸ் நம்ம என்ன சொல்வோம்னா இரும்பு சத்து, ஈர்ப்பு சத்துன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதன் பயணிக்கும் போது அவங்களுடைய பிளட் குரூப்பை வச்சு அவங்க எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈர்க்க போகிறாங்க, அவங்க ஈர்க்கிறத பொறுத்து எந்த மாதிரி விஷயம் எதிர்க்க போகுதுன்றத வந்து ஒரு மனிதன் பயணிக்கும் போது நம்மளுடைய பிளட் குரூப்பை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்க வாழ்க்கை பயணிக்கும் போது அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்றதை நம்மளால வந்து சொல்ல முடியும். இப்போது ஒரு மனிதன் இயங்குறான் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரை கூட நம்ம வந்து நம்மளுடைய பிளட் குரூப்பை வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போது அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது அவங்களுடைய திருமணத்தை சொல்ல முடியும். அவங்களுடைய குழந்தையெல்லாம் அவங்க எப்படி குழந்தைய வந்து வளர்ப்பாங்க, அவங்களுடைய கேரக்டரை நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை வந்து தனித்தனியாக நம்ம வந்து நம்மளுடைய பிளட் குரூப்பை வச்சு அவங்க எதை சார்ந்த விஷயங்களை ஈர்க்க போகிறாங்க, எதை சார்ந்த விஷயங்களை எதிர்க்க போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ அதுக்கு ஜாதகம் கண்டிப்பாக வேணும். ஜாதகம் வந்து கண்டிப்பாக வேணும். ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பிளட் குரூப்பையும் ரெண்டையும் இணைச்சு தான் நம்ம அதை சொல்ல போகிறோம். இப்போ வந்து மொத்தத்தில் நீங்களே சொன்னீங்க 9 வகையான பிளட் குரூப்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி. அப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகமானது 9 வகையாக மட்டும்தான் இருக்குமா? அதாவது ஒரு மனிதனோட ஜாதகம் வந்து 9 வகையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, மனிதனுக்கு ஒரு ஜாதகம் வந்து எழுதப்படுது, அதில் ஒரு லக்னம் குறிக்கப்படுது. அந்த லக்னத்தில் வந்து ஒரு 8 வகையான பிளட் குரூப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு மேச லக்னம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மேச லக்னத்தில் வந்து ஏ குரூப்லேயும் இருப்பாங்க, பி பிளட் குரூப்லேயும் இருப்பாங்க, ஓ பிளட் குரூப்லேயும் இருப்பாங்க, ஏபி பிளட் குரூப்லேயும் இருப்பாங்க, பாசிட்டிவ்லையும் இருப்பாங்க, நெகட்டிவ்லையும் இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு லக்னம்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அதில் 9 வகையான ரத்த சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த லக்னத்தை வச்சு அவங்க என்ன பிளட் குரூப்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சார்ந்த விஷயங்களை வச்சு அவங்களுக்கு கணிச்சு சொல்லும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக 100% ஜாதகம் செட் ஆகும். இப்போ முதலில் வந்து இந்த ரத்தம் எப்படி பஞ்சபூதங்களுக்குள்ள நம்ம சம்மந்தப்படுதுன்றதை நம்ம சொல்லிடுவோம். அப்போதான் மக்களுக்கு வந்து நம்ம புரியும். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதன் வந்து பஞ்சபூதங்களை தான் வந்து உணவாக எடுத்துக்கிறது வந்து திடப்பொருள், நீர் எடுத்துக்கிறது திரவ பொருள், காற்றை சுவாசிக்கிறான். இப்போ இதிலிருந்து உருவாகக்கூடியது தான் நம்மளுடைய ரத்தம். உணவு, நீர், காற்று இதனோட ஃபில்ட்ரேஷன் தான் நம்மளுடைய ரத்தம். ரத்தத்தின் ஃபில்ட்ரேஷன் தான் விந்தணு, விந்தணுவோட ஃபில்ட்ரேஷன் தான் குழந்தை. போய் இப்படி பயணிச்சுட்டே போகுது. சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஏ குரூப் அக்னியாகவும், பியை வந்து பூமியாகவும், ஓ வந்து காற்றாகவும், ஏபியை நீராகவும் நம்ம பிரிக்கிறோம். இப்படி தான் பஞ்சபூதங்கள் நம்ம ரத்தத்தை வந்து இப்படி நம்ம பிரித்து பஞ்சபூதங்களையும் நம்ம பிரிக்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் கிரகத்து கூட சம்மந்தப்படுது. இப்போது நம்மளுடைய பிளட் குரூப்புன்றது வந்து நம்மளுடைய ஆண்டனா மாதிரி. இப்போது டைரெக்டாக கிரகத்து கூட தொடர்பு வந்து நம்மளுடைய பிளட் குரூப் டைரெக்டாக கிரகத்து கூட சம்மந்தம் உண்டு. இப்போ எடுத்துக்காட்டாக ஒருத்தர் வந்து எனக்கு பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கணிப்பீங்கிற முறையை எங்களுக்காக சொல்ல முடியும்? சொல்லிடலாம். இப்போ வந்து ஒருத்தருங்க பீனா பூமி தத்துவம்னு அர்த்தம். அதாவது பீன்றது வந்து ஸ்திரம் ராசின்னு சொல்லுவாங்க. ஸ்திரம்னா மண்ணும் நீரும் கலந்தது தான் ஸ்திரம். அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுல இங்கிட்டும் இல்லாமல் இந்த சைடும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறது தான் ஸ்திரம். இப்போ இதை தான் நம்ம பூமி ராசின்னு சொல்கிறோம். நம்ம பூமியில் மண்ணும் நீரும் இருக்குது. இந்த மண்ணும் நீரும் எப்படி நம்ம பூமியில் வந்து
நம்ம பூமி அதை எப்படி எடுத்துக்கொள்ளுது, இந்த பூமி எப்படி கஷ்டப்படுது, மண்ணும் நீர்னால தான் பூமி இயங்குது, பூமி எதனால் கஷ்டப்படுது. இப்போ வந்து பூமியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மண்ணை விட்டுறாங்க, ஒருத்தங்க கல்லை விட்டுறாங்க, இப்படி இந்த மாதிரி பூமியை கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையும் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பூமி எப்படிலாம் கஷ்டப்படுதோ இந்த பி பாசிட்டிவ் பிறப்பெடுத்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்க. இப்போது பூமி எதெல்லாம் வந்து காலநிலையை எதிர்கொள்ளுது, இப்போது மழை காலம் வெயில் காலம்ன்ற காலநிலையில் அதை எதிர்கொள்ளும் போது அதே மாதிரி பி பாசிட்டிவ் காரங்க எதிர்கொண்டு கஷ்டப்படுவாங்க. இப்போ பினாலே கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு இதுதான். நம்ம பூமி எப்படியெல்லாம் சுரண்டுறாங்களோ அதேமாதிரி பி பாசிட்டிவ் பிறந்தாங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுக்குற சூழ்நிலை பி பாசிட்டிவ் காரங்களுக்கு வரும், பி குரூப் காரங்களுக்கு வரும். இப்போ பிலேயே பாசிட்டிவ்னு இருக்கு, நெகட்டிவ்னு இருக்கு. இப்போ நீங்கள் பாசிட்டிவ்க்கு சொன்னீங்க, அப்போ நெகட்டிவ்க்கு எப்படி கணிப்பீங்க? அதாவது பாசிட்டிவ்னா ஒரு விஷயத்த உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது, நெகட்டிவ்னா அது சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம போகிறது. இப்போ அதுதான் அதோட கான்செப்ட். சரிங்களா. இப்போ நீங்கள் பியில் பிறப்படுத்திட்டீங்க. பி எதோட தத்துவத்தில் வரும்னா பூமியில் வந்து சுக்கிரன் வீடு வரும், கன்னி வீடு வரும், மகரம் வீடு வரும். சரிங்களா. இப்போ சுக்கிரன்னா பணம். இப்போ நெகட்டிவாக இருந்தாங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த, சுக்கிரன்னா பெண், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு லேட்டாக கிடைக்கும், இல்லை கிடைக்காமையே போகும். இப்போ இதிலலாம் அவங்க கஷ்டப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். பாசிட்டிவ்னா கிடைக்கிறது, நெகட்டிவ்னா அது சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கிறது. இப்போ நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரத்தத்தை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கணிக்க முடியும்னு சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்க வந்து எப்படி இயற்ற தொடங்குனீங்க அப்படிங்கறது எங்களுக்காக சொல்றீங்களா? நம்ம சித்தர்கள் வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வந்து நிறையா வந்து ஆன்மீகத்திலிருந்து தான் ஜாதகம் வந்தது. இப்போது தான் யாருன்னு ஃபஸ்ட் நம்ம உணர ஆரம்பிக்கும் போது நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்றதை நம்ம புரிகிறோம். நம்மளை தாண்டி எது இருக்குது அப்படின்னா பஞ்ச பூதங்கள் இருக்குன்றதை நம்ம உணர்றோம். பஞ்சபூதங்களை தாண்டி என்ன இருக்குன்னு பார்த்தா கிரகங்கள் இருக்குன்றதை நம்ம உணர்றோம். எனக்குள்ளே என்ன தோணுதுன்னா அப்போ ஜோதிடம்ன்றது இப்போ கிரகத்தையும் பஞ்சபூதங்களையும் வச்சு தான் நம்மளுடைய சித்தர்கள் வந்து அதை கணிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கிற உணவும் பஞ்சபூதங்கள் தான், அதுலேருந்து உருவாக்கக்கூடிய ரத்தம் தானே. அப்போ ரத்தத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும்ன்றது எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ இந்த பிளட் குரூப்பை கொண்டு போய் நான் ஜாதகத்தை வச்சு கனெக்ட் பண்ணும்போது இது 100க்கு 100 தொடர்பு இருக்குன்றதை நான் உணர்றேன். இப்போ அது சார்ந்த விஷயங்களை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லியும் வரேன். இது எல்லாமே அப்போ வந்து உங்களுடைய உணர்வுகள் தானா? இதுக்கு வந்து எதுவும் குறிப்புகள் எதுவும் இல்லையா? இதுக்கு குறிப்புகள் எதுவும் இல்லை. இப்போ காரல் லான்சன்ன்றவர் தான் அந்த பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சாரு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் வந்து இது பிளட் குரூப்பாக சொல்லாமல் நெருப்பு தத்துவம், பூமி தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் சித்தர்கள் இதை வந்து பிளட் குரூப்பாக அவங்க பார்க்கல, இயற்கையாக பார்த்தாங்க. இப்போ இது பிளட் குரூப்பாக வந்து விஞ்ஞானம் பிளட் குரூப்பாக பார்க்குது. அந்த காலத்து சித்தர்கள் வந்து இது இயற்கையாக பார்த்தாங்க. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து இதை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ விஞ்ஞானம், இயற்கை, சித்தர்கள் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து ஒரு வித்தியாசம் எங்களுக்காக சொல்றீங்க. அதாவது இருள்ன்ற பிரபஞ்சத்தில் முதலில் டாட்ன்ற அணு உருவாகுது மேடம். இந்த அணு தான் ஒன்று இருக்கும்போது ஈர்ப்பு விசை ஒன்று உண்டாகுது. அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக காற்றுன்ற கான்செப்ட் உருவாகுது. அப்போ மண்ணு தான் கார்பன் என்ற காற்றை உருவாக்குது. கார்பனுக்குள்ளே தான் நீர்ன்ற கான்செப்ட் உருவாகுது. சரிங்களா. அந்த கார்பன்ற காற்று தான் சுக்கிரன்றது கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இதுக்குள்ளே தான் நீர்ன்ற கான்செப்ட் உருவாகுது. நீர்ன்ற கான்செப்ட் உருவான உடனே அங்கே வந்து ஆக்சிஜன்ற ஒன்று உருவாகுது. இப்போ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் சேரும்போது இங்கே வெளிச்சம்ன்ற சூரியன் ஒன்று உதயமாகுது. அப்போ நம்ம வந்து வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை வந்து எப்பயுமே நம்ம உணர்றதில்லை, நம்ம அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு வெளிச்சம் உண்டான உடனே தான் ஒரு பொருளை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். ஆக்சிஜன்ன்ற இது இணையும் போது தான் அங்கே வெளிச்சம்னு ஒன்று வந்து வருது. அந்த வெளிச்சம் வந்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் உண்மைன்னு என்று நம்ம நம்புகிறோம். ஆனால் அந்த வெளிச்சம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் உண்டாயிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உணர்வு சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம உணர முடியும், நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த இருள்ன்ற கான்செப்டில் இருந்தால் வெள்ளைன்ற உருவாகுது. அப்போ ஆர்பிசிக்கு எதிராக டபிள்யூபிசி உருவாகுது. இப்போ இது வெள்ளை அணுக்கள், இது சிவப்பு அணுக்கள். சரிங்களா. இந்த வெள்ளை அணுக்கள் இருந்து வர்றது தான் விஞ்ஞானம். இதை தான் நம்ம வந்து வெள்ளையர்கள்ன்றோம். வெள்ளையர்கள் எது சொன்னாலும் இது உண்மைன்னு நம்ம நம்பக்கூடியதும் அதுதான். சரிங்களா. இந்த வெள்ளையர்கள் எப்பயுமே பூமிக்கு எதிரானவர்கள். சித்தர்கள் ஒரு டாட் வச்சாங்க, கோலம் போடுறது வந்து வெள்ளையர்கள். சரிங்களா. இவங்க எப்பயுமே பூமிக்கு எதிரான விஷயத்தை தான் செய்வாங்க. டபிள்யூபிசின்றது நோய் எதிர்ப்பு சக்தி, ஆர்பிசின்றது வந்து ஈர்ப்பு சக்தி. இப்போது இவங்களுக்கு தான் ஈர்ப்பு அதிகம். சரிங்களா. இவங்க எப்பயுமே ஒரு ஈர்ப்புக்கு எதிரான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து வெள்ளையர்கள். சரிங்களா. இப்போ பூமிக்கு எதிரான விஷயங்கள் அதிகமாக பண்ணதுனால இப்போ பூமி அழிகிற ஸ்டேஜுக்கு வந்தது. அப்போ நம்ம இருளை உணர்ந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையோட தத்துவத்தை நம்ம உணர முடியும். அந்த இருளிலிருந்து உருவானது தான் வெளிச்சம். சரிங்களா. அப்போ இருளையும் வெளிச்சத்தையும் நீங்கள் ரெண்டையும் சேர்ந்து உணரும் போது உங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை நீங்கள் உணர்ந்துருவீங்க. விஞ்ஞானன்றது பொய்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.
இப்போ வந்து ரத்தத்தை வச்சு வாழ்க்கையை கணிக்க முடியும்னு சொல்லும்பொழுது இப்போ பிளட் குரூப் மட்டும் உங்கள்கிட்ட சொன்னா போதுமா இல்ல பிளட் சாம்பிள் அந்த மாதிரி பிளட் குரூப் சொன்னா போதும், அதை வச்சே நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து எனக்கு வந்து கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம், இப்போ எனக்கு வந்து பி பாசிட்டிவ், இப்போ என்ன வச்சு உங்களால வந்து கணிப்பு ஒன்று சொல்ல முடியும்? இப்போ அஸ்தன்றது முதலில் சந்திரன், சந்திரனோட நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம். சந்திரன்றது என்ன ஆகுதுன்னா நீர் தத்துவம் கொண்டது, சரிங்களா? அப்போ சந்திரனை நான் என்ன பிளட் குரூப்பில் வச்சிருக்கேன்னா ஏபின்ற பிளட் குரூப்பில் வச்சிருக்கேன். ஏன்னா நீருக்கு தான் பாடி கிடையாது, சரிங்களா? அப்போ ஏபிக்கு தான் நோ ஆன்டிபாடிஸ். இப்போ இது விஞ்ஞானம். ஏபிக்கு நோ ஆன்டிபாடிஸ்ன்றது விஞ்ஞானம். இயற்கையாக நீருக்கு பாடி கிடையாதுன்றது வந்து அது மெஞ்ஞானம், சரிங்களா? இப்போ ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அஸ்தன்றது வந்து அது கர்ம நட்சத்திரம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க ஜாதகத்தில். அப்போ உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு இப்போ பின்றது வந்து ஆற்றல் தான், சரிங்களா? அதுவும் வந்து நீர் சார்ந்த விஷயத்துல தான் வரும். அப்போ அம்மாவுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, உங்களுக்கே அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அஸ்தம் அப்படின்றது வந்து உங்கள் ஆற்றலை குறைக்கக்கூடியது, இப்போ எதிர்ப்பு வினையை குறைக்கக்கூடியது. இப்போ வர நோய்க்கான பவரை குறைக்கும்னு சொல்றீங்களா? இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை வந்து இயற்கையாகவே நீங்கள் இப்போ பெற மாட்டீங்க. அஸ்தன்ற நட்சத்திரமே நம்ம வந்து அது கர்ம நட்சத்திரம்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? எது வந்தாலும் தாங்க முடியாத சக்தின்னு சொல்லி சொல்லக்கூடியது. நம்மளுக்கு எது நடந்தாலும் டக்குன்னு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஒரு நோய் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் இருக்காது, ஒரு கஷ்டம் வந்தாலும் அதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அது உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் வரும். கன்னியில வந்து சுக்கிரன் நீசம். சுக்கிரன்றது மேலே நீங்கள் வந்து ரிஷபராசியில் சுக்கிரன் வந்து புதனில் வந்து நீசம் அடையும். இப்போ நான் ரிஷபத்தை எதுன்னு வச்சிருக்கேன்னா பின்னு வச்சிருக்கேன், அதில் தான் ஏபி உச்சமடையும். இப்போ இங்கே பி நீசம் அடையும். அப்படின்னா சுக்கிரன்னா சுகபோகங்கள் அணிவிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பணம் சார்ந்த விஷயம், நீங்கள் ஒரு இடத்துல இருந்து பணம் வாங்கினா கூட நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் சொன்ன டேட்டுக்கு கொடுக்க முடியாது, இல்லை நீங்கள் வெளியில் பணம் கொடுத்து அங்கிருந்து உங்களுக்கு பணம் வராது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஃபியூச்சர்ல இன்னும் 2 வருஷம் கழிச்சு இப்போ நான் எப்படி இருப்பேங்கிறத உங்களால கணிச்சு சொல்ல முடியுமா? இல்லை, அது உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்லுவோம். ஜாதக கட்டத்தை வச்சு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை கணிக்க முடியும். அந்த ஜாதகத்தை வச்சே கணிக்கலாம்ல, எதனால வந்து பிளட் குரூப் வச்சு கணிக்க முடியும்னு சொல்றீங்க? பிளட் குரூப்ன்றது வந்து அதில் கனெக்ட் ஆகுது, ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களை புரிய வைக்கலாம். இப்போ உங்களுடைய முன் ஜென்ம கர்மாவையும் எடுக்கலாம், இனிமேல் நீங்கள் எந்த கர்மாவை நோக்கி பயணிக்கின்றதையும் ஜாதக கட்டத்திலிருந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து ரொம்ப முரணான ஒரு கேள்வி தான் கேட்குறேன்னா, இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் தான் இதை கொண்டு வர்றீங்க அப்படின்னும் போது இந்த மக்கள் வந்து எப்படி நம்பலாமா கூடாதா? ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க இதுக்கு வந்து முன்னாடி குறிப்புகள் இல்லை, இது நீங்கள் பண்ணால் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி எதுவுமே பின்ன வந்து குறிப்புகளே இல்லைன்னும் போது நீங்கள் சொல்கிறத மக்கள் நம்பலாமா? அதாவது மக்களுக்கு வந்து நம்ம ஜோதிடத்தை எப்படி எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு விஞ்ஞான ரீதியாக எடுத்துகிட்டு போனால் தான் மக்கள் நம்புவாங்க. இப்போது இங்கே ஜோதிடம் தோற்று போனதுக்கு காரணமே கூட நம்ம மக்களுக்கு வந்து விஞ்ஞான ரீதியாக நம்ம எடுத்து கொண்டு போய் சேர்க்காதனால கூட ஜாதகத்தை நம்பாதவங்க கூட இருக்கிறாங்க. விஞ்ஞானம் ரீதியான எப்படி விஞ்ஞான ரீதியாக எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு விஞ்ஞானம் என்ன எதை கண்டுபிடிக்கணும், இப்போ ஒரு லைட் எரியுதுன்னு வைங்க, ஒரு திடப்பொருளை வச்சு லைட் வச்சுட்டேன்னு நம்மளை நம்ப வைக்குது. இப்போ அது விஞ்ஞானம். இப்போ மெய்ஞானம் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம், ஒரு தனி மனிதன் வாழ்க்கையை பற்றி. மெய்ஞானம் அப்படின்னா சார், மெய்ஞானம்ன்றது வந்து இந்த வெளிச்சம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு இருள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பற்றி அறியறது தான் மெய்ஞானம். இந்த இயற்கையை அறிவது மெய்ஞானம், உண்மையான இயற்கையை அறிவது மெய்ஞானம், சரிங்க? விஞ்ஞானம் என்பது இதற்கு அப்பாற்பட்டது, இயற்கையை தாண்டி யோசிக்கக்கூடியது. இப்போ உங்களை வச்சு எப்படி வந்து இந்த நான் வந்து மக்களை வந்து ஜோதிடன்றது உண்மைன்னு நான் நம்ப வைக்கணும் அப்படின்னா, இப்போ மனிதன்ன்றது ஒரு திடம், அவனுக்கு உடல்ன்றது திடம். இந்த திடப்பொருளுக்குள்ள தான் பஞ்சபூதங்களும் என்ன பண்ணுது, உள்ளே போயிட்டு வெளியில் வருது. இப்போ காற்றை சுவாசிக்கிறோம், வெளியில் வர்றோம், சாப்பிட்றோம், கழிவாக வெளியே வருது, சரிங்களா? தண்ணி குடிக்கிறோம், அது சிறுநீரகமாக வெளியே வருது. அப்போ பஞ்சபூதங்களும் நம்ம உடலுக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம உடலை வச்சு இந்த பிளட்டை வச்சு நம்ம சொல்லும்போது அவங்க ஜாதகத்தை நம்பக்கூடிய கான்செப்ட் 100க்கு 100 நம்ம எவிடன்ஸோட சொல்கிறோம். அதான் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறேன். ஜாதகத்தையும் அவங்களுடைய பிளட் குரூப்பையும் வச்சு முன்ஜென்ம கர்மா எப்படி, இனிமேல் நீங்கள் எந்த கர்மாவை நோக்கி பயணிக்க போகிறீங்க, உங்களுக்கு எதை சார்ந்த விஷயங்கள் நடக்க போகுதுன்றது ஜாதகத்தையும் ரத்த வகை பிளட் குரூப்பையும் வச்சு அழகாக அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது இது விஞ்ஞானம் ஆயிடுது. ரத்த வகைன்றது விஞ்ஞானம், சரிங்களா? நம்மளுடைய ஜாதகன்றது மெஞ்ஞானம். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்லும்போது அவங்களால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ ரத்தத்தை வச்சு முன் ஜென்மத்தை எப்படி கணிக்க முடியும்? அதாவது இப்போ நான் வந்து பி பாசிட்டிவ், இப்போ அப்பாவோட ஜீன்லேருந்து நான் வந்தேன். இப்போது பின்றது ஜீன்னு நான் சொன்னேன். ஜீன் அப்படின்னா செவ்வாய், ஆர்பிசி செல்ஸ். இந்த ஆர்பிசி செல்ஸுக்கு தான் இரும்பு சத்து, ஈர்ப்பு சத்து இருக்குது. இப்போது ஈர்க்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக ஈர்த்துக்கும். அப்போ எங்கள் அப்பாட்ட இருந்து தான் அந்த ஜீன் பாஸ் ஆச்சு. இப்போ எங்கள் அப்பாட்ட இருந்த ஜீனை நான் ஈர்த்துக்கிறேன். இப்போது விஞ்ஞான ரீதியாக பார்த்தா இதுதான் கான்செப்ட். அப்போ இரும்பு சத்து, ஈர்ப்பு சத்துன்றது என்னன்னா, எங்கள் அப்பாட்ட இருந்து ஒரு ஜீன் பாஸ் ஆகுது, எங்கள் அப்பா என்ன தப்பு பண்ணாரோ
அந்த கர்மாவை நானும் சேர்த்து ஈர்த்துக்கிறேன். இப்போ இது எங்க அப்பா செஞ்ச கர்மா, முன் ஜென்ம கர்மா, இதெல்லாம் நான் ஈர்த்துக்கிறேன். எங்க அப்பாவுக்கு அப்பா இருப்பார்ல, அவரோட விந்தணு தானே எங்க அப்பாவுக்கு இருக்கும். அப்ப அவர் செஞ்ச கர்மாவை இவர் ஈர்த்திருப்பார்ல, இவர் செஞ்ச கர்மாவை நான் ஈர்த்துக்கிறேன். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து முன் ஜென்ம கர்மாவும் எங்க அப்பா செஞ்ச கர்மாவும் நான் வாங்கிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து நான் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி கர்மாவை பயணிக்க போறேன்றதெல்லாம் இது நம்மளுடைய பிளட்டை வச்சு சொல்லலாம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதனுக்கே வந்து 7 டைம் தான் வந்து பிறந்து இதுவாக முடியும், 7 ஜென்மம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இவங்களே தான் திருப்பி திருப்பி பிறப்பாங்க அப்படின்னா, அப்போ 7 டைம் தானே பிறக்க முடியும். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 7 பிறப்பு, அதாவது நம்ம பூமியில 7 தட்டுக்கள்னு சொல்லி சொல்றோம். 7 வகையான பிறப்புகள், 7 வகையான அதிசயங்கள், 7 சப்த சரங்கள்ன்றது பல வகையா நம்ம சொல்லப்படுது. சரிங்களா? இது வந்து நிரூபிக்கப்படலை. இது இந்த 7 பிறப்பு தான் அப்படின்றது வந்து நிரூபிக்கப்படலை. ஆனா 7 ஜென்மம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. 7 49. 49 ஜென்மங்கள் இருக்குன்னு அர்த்தம். 7 ஜென்மங்களோட நின்றுறாரு. இப்போ இந்த 49 ஜென்மன்றது புழு பூச்சியில ஆரம்பிச்சு மனிதர் வரைக்குமே தொடரக்கூடிய ஜென்மங்கள் தான் 7 ஜென்மம்னு சொல்ல வச்சிருக்கு. அதாவது நீங்க இந்த கான்செப்டே புதுசா இப்பதான் எங்களுக்கு சொன்னீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ கேள்வி கேட்டு நாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ மக்களுக்கு நீங்க எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இந்த கான்செப்ட் பத்தி? மக்களுக்கு வந்து நான் வந்து விஞ்ஞான ரீதியா இந்த ஜோதிடம் சித்தர்கள் கண்டுபிடிச்சது உண்மைதான், இது பொய் கிடையாது. விஞ்ஞானத்தை ஃபாலோ பண்ணுங்க, விஞ்ஞானத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. விஞ்ஞானன்றது வேணும், அளவுக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணும்போது அதுவே நம்மளுக்கு எதிரியாக செயல்படுது. இப்போ பாருங்க, பூமியும் கெட்டு போய் பூமியில் வாழக்கூடிய தன்மையை வந்து நம்ம இழந்துட்டோம். சரிங்களா? கொஞ்சம் மெய்ஞானத்தோடு நம்ம வாழும்போது நம்ம இந்த பூமியில் நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணுவோம், ஒரு கெடுதல் பண்ண மாட்டோம், நல்லது பண்ணுவோம். போய் இதை பற்றி அவங்களுக்கு தெரியும் போது, அதாவது எவிடன்ஸோடு சொல்லும்போது அவங்க உண்மைன்னு நம்புவாங்க. அப்போ ஆமாம், அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் கர்மா நம்மளை வந்து தொடருது, ஒரு விஷயம் பண்ணால் நம்மளுக்கு அதை பாதிக்குதுன்றதை அவங்கள உணர வைக்கும்போது, மறு ஜென்மம் இருக்குன்றது உணர வைக்கும்போது அவங்க அதில் வந்து பயப்படுவாங்க. அப்போ இதிலிருந்து அவங்கள விலக்கி சென்று அவங்க நல்வழி பாதையில் கடந்து செல்வதற்கான உதவியை நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம பண்ணலாம். ரொம்ப நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.